குடிலில் படிக்கும் புஜ்ஜி குருவி. கிராமத்துல ரெண்டு பெரிய வீடுகளுக்கு நடுவுல ஒரு சின்ன குடிசை இருந்துச்சு. அந்த பெரிய வீடுங்கள்ல ஒன்னத்துல சிச்சு காக்கா, இன்னத்துல சோட்டு கிளி இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருமே பெரிய பணக்காரங்க. ஆனா அவங்க பிள்ளைங்களான சின்ன பன்னு ரெண்டு பேருமே படிப்புல பின்தங்கி சாப்பிடுறதுல முன்னாடி இருந்தாங்க. நடுவுல இருக்கிற சின்ன குடிசையில துணிக்குருவி அவருடைய பொண்ணு புஜ்ஜி கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா. துணி ஏழையா இருந்தாலும் பொண்ணு மட்டும் ரொம்ப நல்லபடியா படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா. குளிர்காலத்துல பரீட்சை நேரத்துல நடந்த இந்த கதை படிப்போட முக்கியத்துவத்தை தெரியப்படுத்தும். துணிக்குருவி மத்தவங்க வீட்டு வேலைய பார்த்துட்டு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வந்தா. புஜ்ஜி அப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்து வெளியில உட்காந்து ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா. பக்கத்துல பன்னு சின்னு ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி, அதுக்குள்ள புத்தகத்தை எடுத்து வச்சு உக்காந்துட்டியா? காலையில தானமா அவளை படிச்ச, கொஞ்ச நேரம் விளையாடலாம்ல? இல்லம்மா, நாளைக்கு டெஸ்ட் இருக்கு, அது சயின்ஸ், கொஞ்சம் கஷ்டம். நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன்னா எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அப்போ உனக்கு கொஞ்சம் செலவு குறையலம்மா, அதான். அப்பதான் பால தேடிக்கிட்டு பன்னு சின்ன ரெண்டு பேரும் அந்த பக்கமா வந்தாங்க. அவங்க பின்னாடியே அவங்க அம்மாங்களான சோட்டு சிச்சு வந்தாங்க. புஜ்ஜி, பால் போடுறேன், ஒரே ஒரு தடவை பேட் பிடிச்சி அடிக்கிறியா? எப்ப பார்த்தாலும் புக்க முன்னாடி வச்சு உக்காந்துக்கிட்டு இருக்க, போர் அடிக்கல? இங்க பாத்தியா என்னோட ஆர்ம்ஸ்? என்ன மாதிரி விளையாடினா இப்படி வரும். ஆனா பன்னு, நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்லடா, நீ படிக்கலையா? எக்ஸாமா? ஓ, அந்த எக்ஸாம் நாளைக்கா? நான் அடுத்த வாரம் நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. ஆனா சயின்ஸ் எக்ஸாம்ல என்ன பெருசா எழுதணும்? இலை பச்சையா இருக்கும், ஆகாயம் நீளமா இருக்கும் அப்படின்னு எழுதினாலே பாஸ் ஆயிடலாமே. சோட்டுக்கிளி சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் கிண்டலா, சிச்சு பாத்தியா, அந்த துணிக்கிட்ட வசதி இல்லைனாலும் நம்ம பசங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல அவ பொண்ணு புஜ்ஜியை சேர்த்து விட்டுருக்கா. என் பிள்ளைக்கு படிப்பு வரலனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல, அவன் உட்காந்து சாப்பிட்டுதான் சொத்து சேர்த்து வச்சிருக்கோமே. ஆமா சோட்டோ, இந்த துணிக்கு தான் கொஞ்சம் கூட அறிவே இல்ல. பணத்தை அவ பொண்ணு கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்காம படிப்புக்கு செலவு பண்றா. ஏன் துணி, உன் பொண்ணு என்ன படிச்சு கலெக்டர் ஆயிட போறாளா? அதை கேட்டு துணிக்குருவி, ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, படிச்சா கொஞ்சம் அறிவு வரும். என் பொண்ணு என்ன மாதிரி கஷ்டப்பட்டுற கூடாதுல, அதுதான் என் ஆசை. ஆசைக்கும் அளவு இருக்கணும் துணி. சரி சரி, நாளைக்கு எக்ஸாம் இல்ல? சின்னவுக்கு நான் புது பென் வாங்கி கொடுத்துருக்கேன், அது ஆட்டோமேட்டிக் பென்னு, வச்சாலே ஆன்சர் எல்லாம் தானாவே எழுதிரும் அப்படின்னு கிண்டலா சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. துணியோட கண்ணுல கண்ணீர். அம்மா கவலைப்படாத, அவங்க பேசின பேச்சுக்கு நான் எடுக்கிற போற மார்க்கு தான் பதிலடி, நீ பாத்துக்கிட்டே இரு. அடுத்த நாள் காலையில ஸ்கூல்ல எக்ஸாம். கிளாஸ் டீச்சரான மஹிகளுக்கு எக்ஸாம் பேப்பரை கொடுத்தாங்க. கிளாஸ் ரூமே அமைதியா இருந்துச்சு. வெளியில பனிமழை பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பசங்களா, இது சயின்ஸ் எக்ஸாம், காப்பி அடிக்காம எழுதுங்க. பன்னு, உன்னோட லஞ்ச் பாக்ஸ்ல ஏதாவது சீட்டு வச்சிருக்கியா? ஐயோ இல்ல மேடம், என் லஞ்ச் பாக்ஸ்ல 4 தோசை மட்டும்தான் வச்சிட்டு வந்திருக்கேன், வேணும்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரி சரி, எழுதுங்க. புஜ்ஜி கடகடன்னு எழுத ஆரம்பிச்சா. பன்னு பெண்ணை வாயில வச்சுக்கிட்டு அங்க இங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தான். அதே மாதிரிதான் சின்னு படம் வரைஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ பன்னு கிளி மெதுவா சின்னு கிட்ட, டேய் சின்னு, இந்த 2வது கேள்விக்கு என்னடா பதில்? இந்த 2வது கேள்விக்கு உனக்கு பதில் தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் சொல்றியா? நீ வேறடா, எனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன வருதோ அதை கதையா அடிச்சு விடு, நானும் அப்படிதான் எழுத போறேன். இது நல்ல ஐடியா, சரி நானும் அப்படியே பண்ணிடுறேன். பன்னு கதையா எழுதுனா. எக்ஸாம் நாட்களும் முடிஞ்சு போச்சு. இப்ப ரிசல்ட் வர வேண்டிய நாள். மஹிகளுக்கு டீச்சர் அன்னைக்கு பேரண்ட்ஸ் எல்லாரையுமே கிளாஸ்க்கு வர சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு தான் எக்ஸாம் பேப்பர் திருத்தின நாள், அத பசங்களுக்கு கொடுக்கற நாளும் கூட. இந்த தடவை எக்ஸாம் பேப்பர் திருத்தும் போது எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருந்துச்சு. முதல்ல டாப்பர் யாருன்னு சொல்லிடுறேன். 100க்கு 99 மார்க் வாங்கின புஜ்ஜி தான் டாப்பர். கிளாஸ்ல எல்லாரும் கை தட்டினாங்க. புஜ்ஜியை பார்த்து துணி ரொம்பவும் பெருமைப்பட்டா. அடுத்தது நம்ம கிளாஸ்லயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பன்னு, 100க்கு 4 மார்க். அதை கேட்ட சோட்டு வருத்தமா, என்ன மேடம், அன்னைக்கு என் புள்ள 4 தோசை சாப்பிட்டான், அதனால 4 மார்க் எடுத்தானோ? ஆமாங்க, அவன் 4 மார்க் தான் எடுத்திருக்கான். சயின்ஸ்ல கேள்வி கேட்டதுக்கு அவன் பதில் எழுதிருக்கான், கதையா எழுதி வச்சிருக்கான். போனா போகுதுன்னு அவனுக்கு 4 மார்க் வச்சிருக்கேன். சரி, சின்னு எப்படியும் பாஸ் ஆயிருப்பான், அவனுக்கு புது பெண்ணு மாற வாங்கி கொடுத்தேன். சின்னுவோட மார்க் என்ன தெரியுமா? 0. ஏன்னா அவன் எந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் எழுதவே இல்லை.
ஒரு காக்காவோட உருவத்தை வரைஞ்சு எங்க அம்மா ரொம்ப அழகானவங்கன்னு எழுதியிருந்தான். அதை கேட்ட எல்லாருமே சிரிச்சாங்க. சிச்சு சோட்டு 2 பேரும் அவமானத்தால தலை குனிஞ்சாங்க. புஜ்ஜி டோனிய பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பொறாமையாவும் இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி நேரம் சோட்டு சிச்சு 2 பேரும் சிச்சுவோட வீட்டுல மீட்டிங் வச்சாங்க. பாத்தியா சிச்சு, அந்த வேலைக்காரி பொண்ணு ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. நம்ம பிள்ளைங்க ஃபெயில் ஆயிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா ஊர்ல யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க. ஆமா சோட்டோ, நாளைக்கு மேத்ஸ் எக்ஸாம். இதுலயும் புஜ்ஜி நல்லா படிச்சு பாஸ் ஆயிட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் ஊருக்குள்ள எல்லாரும் நம்மள பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. நாம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். புஜ்ஜி படிக்க கூடாது. இன்னைக்கு ராத்திரி அவளை படிக்க விடாம செய்யணும். எப்படி, புத்தகத்தை திருடிடலாமா? வேணாம், அது பழைய பிளான். என்கிட்ட வர புது பிளான் இருக்கு. துணி ஏழையாச்சே, அவங்க வீட்டுல இன்வெர்டர் இருக்காது. நாம போய் அவங்க வீட்டுக்கு போற ஈபி லைனை கட் பண்ணி விட்டுடலாம். அப்போ கரண்ட் இருக்காது. கரண்ட் இல்லைன்னா புஜ்ஜி படிக்க மாட்டா, எக்ஸாம்ல நல்ல மார்க்கும் எடுக்க மாட்டா. ஆஹா சோட்டோ, இவ்வளவு நல்ல பிளான் போடுற நீ. இது சூப்பர் பிளான். வா போய் பண்ணலாம். அது ராத்திரி 11 மணி. வெளியில குளிர்காத்து பயங்கரமா வீசிக்கிட்டு இருந்துச்சு. புஜ்ஜி வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு கணக்கு எல்லாத்தையும் போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்ப துணியோட வீட்டுக்கு பின்னாடி சோட்டு கிளி சிச்சு கிட்ட, சிச்சு கத்திரி கூட டக்குன்னு கட் பண்ணிடுற அப்படின்னு வயரை கட் பண்ணிட்டா. ஒரு நொடியில துணியோட வீட்டுல மட்டும் கரண்ட் போயிடுச்சு. அப்போ துணி புஜ்ஜி கிட்ட, ஐயோ கரண்ட் போயிடுச்சு புஜ்ஜி, இப்போ நீ எப்படி படிக்க போற? ஆமாமா, இன்னும் 2 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணணும். நாளைக்கு எக்ஸாம்க்கு அது கண்டிப்பா வரும். இப்போ என்ன பண்றது? சோட்டு சிச்சு 2 பேரும் பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்கா சந்தோஷமா, பாத்தியா கரண்ட் போயிடுச்சு, இனி புஜ்ஜி படிக்க மாட்டா, அவ பாட்டுக்கு போய் படுக்க வேண்டியதுதான். ஆனா உள்ள நடந்ததே வேற. அம்மா, நான் படிச்சேதான் ஆகணும். வெளியில நிலா வெளிச்சம் இருக்கு இல்லையா, நான் வெளியில போய் உக்காந்து படிச்சுக்கிறேம்மா. ஐயோ வெளியிலயா? வெளியில பனி பொழியுது, குளிர் அதிகமா இருக்கும் புஜ்ஜி. பரவாயில்லம்மா, நான் ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு படிக்கிறேன். இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் ஆனதானே எனக்கு ஸ்காலர்ஷிப் வரும். அதனால நான் எப்படியாவது படிச்சாகணும். நான் வெளியில போறேம்மா அப்படின்னு சொல்லி புஜ்ஜி அவளுடைய கைத்து கட்டல வெளியில இழுத்துக்கிட்டு வந்தா. குளிர் அதிகமா இருந்துச்சு, ஆனா அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. புஜ்ஜி உக்காந்துக்கிட்டு மறுபடியும் கணக்கு மேல கணக்கு போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. நிலா வெளிச்சமும் இருந்துச்சு, தெருவிளக்கு வெளிச்சமும் இருந்துச்சு. ஆனா போக போக குளிர்ல புஜ்ஜி ரொம்பவும் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. இத பார்த்து துணிகுருவிக்கு ரொம்பவும் வருத்தமாச்சு. என் செல்ல பொண்ணு படிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறா. கடவுளே, நீ எங்களுக்கு எது கொடுக்கலனாலும் பரவாயில்ல, என் பொண்ணுக்கு மட்டும் கொஞ்சம் உதவி பண்ணு. துணி வீட்டுக்குள்ள போய் ஒரு மண்ணெண்ணெய் விளக்க வெளியில எடுத்தா. அந்த மண்ணெண்ணெய் விளக்குல கொஞ்சமா மண்ணெண்ணைய ஊத்திட்டு அந்த விளக்கையும் எடுத்துக்கிட்டு அவளுடைய பழைய ஷாலும் எடுத்துக்கிட்டு வெளியில வந்தா. அப்ப துணிக்குருவி புஜ்ஜி கிட்ட வந்து, புஜ்ஜி இந்தா, இந்த விளக்கு வெளிச்சத்துல படி. அப்படியே இந்த ஷால்வைய போத்திக்கோ. உனக்கு குளிர்ச்சுன்னா அம்மாவுக்கு உயிர் போன மாதிரி இருக்குமா? புஜ்ஜி பக்கத்துல லேந்தர் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த வெளிச்சத்துல புஜ்ஜி எழுதி படிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ டொனி அவ பொண்ணுக்கு துணையா வெளியில இன்னொரு கைத்து கட்டல் போட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு ராத்திரி அம்மா பொண்ணு 2 பேருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, நீ என் பக்கத்துல இருந்தா எனக்கு சுத்தமா குளிர் எடுக்கிறதே இல்லம்மா. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த சோட்டு சிச்சு 2 பேருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. புஜ்ஜியோட விடாமுயற்சி, துணியோட பாசம், இது ரெண்டுத்தையும் பார்த்து அவங்க 2 பேரு கண்ணுலயும் கண்ணீர் வந்துச்சு. சோட்டோ, நாம தப்பு பண்ணிட்டோம். கரண்ட் கட் பண்ண அந்த பொண்ணு படிக்காதுன்னு நினைச்சோம். ஆனா இந்த குளிர்ல வந்து உட்காந்து விளக்கு வெளிச்சத்துல படிக்குதே. நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் ஏசி ரூம் கொடுத்தா கூட படிக்கவே மாட்டாங்க. ஆமா சிச்சு, நம்ம கிட்ட பணம் மட்டும்தான் இருக்கு. ஆனா இவங்க கிட்டதான் உண்மையான பாசமே இருக்கு. நான் பண்ணது நினைச்சு உண்மையிலேயே நான் ரொம்ப வெக்கப்படுறேன். பாவம், அவங்க 2 பேரும் அப்படி கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு இருக்க முடியல. அந்த கரண்ட் வயரை நம்ம ஜாயின் பண்ணிடலாமா? அப்படி சோட்டு சிச்சு 2 பேரும் போய் கரண்ட் வயரை ஜாயின் போட்டாங்க. உடனே கரண்ட்டும் வந்துச்சு. புஜ்ஜி, கரண்ட் வந்துருச்சுமா, வா உள்ள போயிடலாம். அப்பாடா, நன்றி கடவுளே. அவங்க 2 பேரும் உள்ள போனாங்க. சோட்டு சிச்சு அதை பார்த்து சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில மேத்ஸ் எக்ஸாம். அன்னைக்கு சாயந்தர நேரம் யாரும் எதிர்பாராத விதமா சோட்டுவும் சிச்சுவும் ஸ்வீட் பாக்ஸோட வந்தாங்க. அப்போ துணி அவங்கள பார்த்து பயந்துகிட்டே, வாங்க, என்னாச்சு? ஏதாவது தப்பு நடந்துச்சா? தப்பு பண்ணது நாங்க துணி. நேத்து கரண்ட் போச்சுன்னு நினைச்சல. இல்ல, நான் சிச்சு 2 பேரும் சேர்ந்து கரண்ட் வயரை கட் பண்ணிட்டோம். அப்படியா? ஏ?
ஆமா டோனி, நாங்க 2 பேரும் புஜ்ஜி படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணோம். ஏதோ பொறாமையில அப்படி பண்ணிட்டோம். ஆனா தாய் பொண்ணோட பாசத்தை நேத்து பார்த்தோம். அதனால மறுபடியும் நாங்க வயரை ஜாயின் பண்ணிட்டு போயிட்டோம். இன்னைக்கு எக்ஸாம்ல புஜ்ஜி மறுபடியும் 100க்கு 100 எடுத்தால. எங்க பிள்ளைங்க 2 பேரும் ஃபெயிலு. ஒன்னே ஒன்று கேட்கவா டோனி? என்னங்க அது? இன்னையிலேருந்து சாயந்தர நேரம் பன்னு சின்னு 2 பேருமே உங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. ஃபீஸ் எவ்வளோ வேணுனாலும் கொடுக்குறோம். அவங்க 2 பேரையுமே புஜ்ஜி நல்லா படிக்க வைக்கணும். புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, ஓகே ஆண்டி, நான் அவங்க 2 பேருக்குமே பாடம் சொல்லித்தரேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னது அது? பன்னு படிக்கும்போது சாப்பிடக்கூடாது, சின்னு வரைஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. இதுதான் என்னோட ரூல். அப்போ பன்னு முன்னாடி வந்து, என்னது சாப்பிடாம படிக்கணுமா? அது கஷ்டம்தான், ஆனாலும் பாஸ் ஆகணும்ல. நடுவுல வாட்டர் பிரேக்காவது குடிப்பியா புஜ்ஜி? அதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. அன்னையிலிருந்து புஜ்ஜி துணியோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்துச்சு. எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டு வீட்டுக்கு போனாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி, விளக்க அணைக்க நினைக்கிறவன் என்னைக்குமே தோத்துதான் போவான். விளக்க தேடி போறவன் தான் என்னைக்குமே ஜெயிப்பான். படிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஒரு தடையா இருக்காது. ஒரு அழகான காலையில நேரம் பறவைங்க எல்லாரும் எழுந்திருச்சு அவங்க வேலைகளை ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற 3 வீடுகள்ல மட்டும் யுத்தம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு காரணம் அந்த 3 வீட்டுல இருக்கிற குழந்தைங்க. அது துணியோட வீடு. துணிக்குருவி காலையிலேயே எழுந்திருச்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் வேக வேகமா செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அவருடைய பொண்ணு புஜ்ஜி குருவி மட்டும் இன்னும் எழுந்திருக்காம இழுத்து போத்தி படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. புஜ்ஜி, எழுந்திரிமா, இன்னும் எவ்வளவு நேரம் தூங்க போற? சூரியனும் வந்தாச்சு, கோழியும் கூவியாச்சு. ஆனா நீ மட்டும் கும்பகர்ணனுக்கு தங்கச்சி மாதிரி இன்னும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க. அம்மா ப்ளீஸ்மா, இன்னும் கொஞ்ச நேரமா. இப்பதான் என் கனவுல ஒரு வேன் நிறைய ஐஸ்கிரீம் வந்திருக்குமா. நான் இப்பதான் அதை சாப்பிட ஸ்டார்ட் பண்ண, அதுக்குள்ள நீ என்னை எழுப்பிட்ட. ஐஸ்கிரீம் எல்லாம் கரைஞ்சு போயிடுமா, அதை சாப்பிட்டுட்டு எழுந்திருக்கிறேம்மா. நீயும் உன்னோட ஐஸ்கிரீம் கனவும் எழுந்திருச்சு வேலையை பாருன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லி தூங்க போறேங்கிற. உன்னை பெத்ததுக்கு பதிலா பேசாம ஒரு ரேடியோ வாங்கியிருந்தேனா பாட்டாவது கேட்டுக்கிட்டு இருந்திருப்பேன். புஜ்ஜி குருவி ரொம்ப கோவமா எழுந்திருச்சு. காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? ரேடியோ என்ன பண்ணும்? வெறும் பாட்டு பாடும். ஆனா நான் உனக்கு எப்பவுமே கம்பெனி கொடுக்கறேன்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோ. உன் கம்பெனி எனக்கு எதுவும் வேண்டாமா? பக்கத்து விட்டு சோட்டுவோட புள்ள பன்னுவ பாரு. விடிய காலையில எழுந்திருச்சுப்பான், வாசல் தெளிச்சு கோலம் போடுவான், அவங்க அம்மா கடைக்கு அனுப்புனா கடைக்கு போவான், தேவையானது எல்லாம் வாங்கிட்டு வருவான். நீயோ இருக்கியே. புஜ்ஜி ரொம்ப கோவமா, ஓ அப்படின்னா அந்த பன்னுவையே நீ வளர்த்துக்கோமா, என்னை விட்டுடு. எப்ப பாரு காலையில எழுந்திரிச்சதும் பன்னுவை பத்தி பெருமையா சொல்றது. இன்னொரு பக்கம் சிச்சு காக்காவோட வீடு. சிச்சு காக்காவோட புள்ளையான சின்ன காக்கா எல்லா பொருட்களையும் செதறி போட்டிருந்தான். அதை பாட்டு சிச்சு காக்காவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. சின்னோவை பார்த்து ரொம்ப சத்தமா சிச்சு கத்துச்சு. டேய் சின்னோ, நில்லு, அது என் மேக்கப் பாக்ஸ். அதை கீழே போட்டு உடைச்ச உன் ரெக்கையை நான் உடைச்சிடுவேன். என்னடா இது, வீட்டு எல்லாத்தையும் இப்படி கழிச்சு போட்டு வச்சிருக்க? அம்மா, நான் ஃபியூச்சர் சயின்டிஸ்ட். இப்போ இந்த டப்பாவை கீழே போட்டா அது கீழே விழுந்து உடஞ்சு போகுமா இல்ல மேலேயே நிக்குமா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கம்மா. சிச்சு காக்கா உடனே வந்து மேக்கப் பாக்ஸை வாங்கிக்கிட்டு, டேய் நீயும் உன்னோட ஆராய்ச்சியும், இந்த மேக்கப் பாக்ஸ் உடஞ்சு போச்சுன்னா உங்க அம்மாவோட மனசு உடஞ்சு போயிடும்டா. உன்னை எதுக்கு தான் பிள்ளையா பெத்தனும்? அந்த பக்கத்து வீட்டு துணியோட பொண்ணு புஜ்ஜிய பாரு, எப்பவுமே எவ்வளோ அமைதியா இருக்கான்னு. அவங்க அம்மாவுக்கு வீட்டு வேலையில உதவியா இருக்கா. வீட்டு வாசல் பெருக்கி கோலம் போடுறா. உனக்கு பதிலா அவ எனக்கு வந்து பிறந்திருக்கலாம். சின்ன காக்கா ரொம்ப கோவமா, அப்ப அந்த புஜ்ஜி கூடவே இரு. உனக்கு தான் என்ன பிடிக்கலையே. அந்த புஜ்ஜிக்கு நல்ல மேக்கப் போட வரும், உன்கிட்ட வந்தா உனக்கும் மேக்கப் போடுவா. உண்மைதான்டா, அவளை கூட்டிக்கிட்டு வந்தா எனக்கு தலைவலி இல்லாம இருக்கும். நீ மட்டும் என் கூட இருந்தா எனக்கு தலைவலி தான். எல்லாருக்குமே நீ தலைவலி தான். அடுத்தது சோட்டுவோட வீடு. சோட்டு வீட்டுல பன்னு கிளி சாப்பிட ஏதாவது இருக்கா அப்படின்னு சமையல் அறையில தேடிக்கிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கல. அம்மா, டிஃபன் பண்ணலையா? எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சீக்கிரமா சாப்பிடுவேன்னு உனக்கு தெரியும்ல, சீக்கிரம் டிஃபன் போடுமா. டேய் பன்னு, கொஞ்ச நேரம் இருடா, இப்பதானே எழுந்திருச்ச, அதுக்குள்ள பசிக்குதுன்னு சொன்னா முகம் கழுவிட்டியா? முகம் கழுவுனா பசி பறந்து போயிடுமா அம்மா? எனக்கு ரொம்ப பசிக்குது, ஒரு 10 தோசை போட்டு கொடுமா. நேத்து ராத்திரி வரை நான் சரியா சாப்பிடவே இல்ல. டேய் ஏண்டா எப்பவுமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்க? அந்த பக்கத்து வீட்டு சிச்சுவோட புள்ள சின்னவ பாரு, அவன் எவ்வளவு நல்லா படிக்கிறான். கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட், விளையாட்டுலயும் ஃபர்ஸ்ட். அவனை பார்த்து நல்லா கத்துக்கடா, ரொம்ப சுறுசுறுப்பான பையன் அவன். நீயும் இருக்கியே, ஏன் தான் எனக்கு வந்து பிறந்தியோ? பன்னு கோவமா, ஓஹோ அப்ப சின்னவையே நீ வளர்த்துக்கோ. அவன் மட்டும் என்ன காத்த முழுங்கியா வாழ போறான்? அவனுக்கு பசிக்கும்ல. நீ இப்ப எனக்கு சாப்பாடு கொடுக்கல, நான் வெளியில போய் உன் அக்கௌண்ட்ல வாங்கி சாப்பிட்டுருவேன். போ, போயிட்டு மறுபடியும் வராத. சின்ன மாதிரி புள்ள இருந்தா நல்லா இருந்திருக்கும்.
அப்படி அந்த 3 வீட்லயும் இருக்கிற அம்மாக்கள் அவங்க பிள்ளைங்களை திட்டி அடுத்த வீட்டு பிள்ளைங்களை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதனால பிள்ளைங்க 3 பேரும் ரொம்ப கோவத்தோட வெளியில வந்தாங்க. அந்த ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே போய் நின்னாங்க. அப்ப புஜ்ஜி குருவி ரொம்ப கவலையா, எங்க அம்மாவுக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் அந்த பண்ணுவ பாரு, அவன் எவ்வளவு நல்லவனா இருக்கான் அப்படின்னு என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. அத கேட்டு பன்னு கிளி, என்னது உங்க அம்மா என்ன கிரேட்டுனாங்களா? எங்க அம்மா என்னமோ உன்னை எனக்கு பிடிக்கல, அந்த சின்ன என் பிள்ளையா இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. எங்க அம்மாவும் அவ்வளவுதான், என்ன பிடிக்கலையாமா. புஜ்ஜி ரொம்ப அமைதியான பொண்ணு, அவ என் பொண்ணா இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. எனக்கும் தான் கஷ்டமா இருந்துச்சு. அவங்களுக்கு புஜ்ஜி மேல இருக்கிற பாசத்துல பாதி கூட என் மேல இல்ல அப்படின்னு சொல்லி பசங்க 3 பேரும் வருத்தப்பட்டாங்க. கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க அம்மாங்க கிட்ட அவங்களுக்கு மதிப்பே இல்ல. அப்போ பன்னு ரொம்ப ஆச்சரியமா, டேய் என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. எப்படி நம்ம அம்மாக்களுக்கு நம்மள பிடிக்கல, மத்த பசங்களை தான் பிடிச்சிருக்கு. அப்ப ஏன் நாம அவங்க ஆசையை நிறைவேற்ற கூடாது சொல்லுங்க? அப்படின்னா நாம அம்மாங்களை மாத்திக்கலாம். எங்க அம்மாவுக்கு சின்னுவ ரொம்ப பிடிக்கும்ல, அவன் எங்க வீட்டுக்கு போகட்டும். சிச்சு அத்தைக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்ல புஜ்ஜி, நீ சிச்சு அத்தை வீட்டுக்கு போ. உங்க அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல, நான் துணி அத்தையோட வீட்டுக்கு போறேன். எப்படி இருக்கு என் ஐடியா? சூப்பர் ஐடியாடா. உன் ஐடியாவால அம்மாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எல்லாரும் அம்மாங்களை மாத்திக்கலாம். அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நாமளும் சந்தோஷமா இருப்பாங்க. சரியா? அப்படி 3 பசங்களும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. உடனே அவங்க அம்மாங்க கிட்ட போய் இந்த முடிவை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க முடிவு பண்ண அந்த நேரம் துணி, சோட்டு, சிச்சு 3 பேருமே அந்த இடத்துக்கு வந்தாங்க. பசங்க கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு தேடிக்கிட்டு தான் அங்க வந்தாங்க. அப்ப பன்னு அவங்க அம்மா கிட்ட, அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்னடா பன்னு அது? என்ன முடிவு? அம்மா உனக்கு என்ன சுத்தமா பிடிக்கல தானே? உனக்கு பன்னுவ தானே பிடிச்சிருக்கு. அதனால இன்னையில இருந்து பன்னு உன் கூட இருப்பான். சிச்சு அத்தைக்கு பொன் குழந்தை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்களுக்கு பொன் குழந்தை இல்ல, நான் அவங்க கூட இருப்பேன். பன்னுவ உனக்கு பிடிக்கும் அப்படிங்கறதுனால பன்னு இனிமே உன் கூட இருப்பான். ஆமாமா, நான் ரொம்ப குறும்புத்தனம் பண்றேன்னு நீ சொல்றல. உனக்கு புஜ்ஜிய தானே ரொம்ப பிடிக்கும். நீ பேசாம புஜ்ஜிய உன் கூட வச்சுக்கோ. நான் சோட்டு அத்தையோட வீட்டுக்கு போறேன். ஆமாமா, உனக்கு தான் சின்னனா உயிராச்சே. அவன் தானே உனக்கு புள்ளியா இருக்கணும்னு ஆசைப்பட்ட. அவனை ஏன் நீ புள்ளியா வச்சுக்கோ. நான் துணியத்தை கூடவே இருந்துக்கிறேன். எல்லாரும் ஓகேவா? பசங்க எடுத்த முடிவை கேட்டு அம்மாங்க 3 பேரும் ஷாக் ஆனாங்க. முதல்ல கோவம் வந்தாலும் அதுக்கப்புறம் பொறுமையா யோசிச்சு பார்த்தாங்க. பசங்களை மாத்திக்கிட்டா அப்படி என்னதான் நடக்கும்? நமக்கு பிடிச்ச பசங்க நமக்கு பிள்ளைங்களா இருந்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அப்போ சிச்சு காக்கா, டோனி, சோட்டோ, இவங்க கொடுத்த ஐடியாவும் நல்லா இருக்கு. மத்த பசங்களை பார்த்து நாம இந்த புள்ள நம்ம பிள்ளையா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம். இப்படியே இருக்கலாம். ஆனா டோனி சந்தேகமா, என்னவோ சிச்சு, இது சரியான வேலைதானா? சொந்த பிள்ளைங்களை பார்க்காம எப்படி? இல்ல டோனி, இவங்களுக்கு அறிவு வரணும், நம்ம மதிப்பு என்னன்னு தெரியணும். அதனால கொஞ்ச நாள் வேற வீட்ல இருந்தாதான் இவங்களுக்கு எல்லாம் அறிவு வரும். ஒத்துக்கலாம். அப்படி எல்லாரும் ஒப்பந்தத்தை போட்டு பன்னு கிளி துணியோட வீட்டுக்கு, புஜ்ஜி குருவி சிச்சுவோட வீட்டுக்கு, சின்னு காக்கா சோட்டுவோட வீட்டுக்கு இப்படி மாத்திக்கிட்டாங்க. புது வீடு, புது அம்மா. பசங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. துணியோட வீட்டுல துணி குருவி பன்னு கிளிய ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டா. பன்னு, உனக்கு என்ன வேணும்? இட்லி சுடவா, தோசை சுடவா? எதுவா இருந்தாலும் சொல்ல, செஞ்சு கொடுக்கறேன். ஆண்டி, எனக்கு ஊத்தப்பம் வேணும், மேல கொஞ்சம் முந்திரியும் போடணும். அவ்வளவுதானே, இதை எடுத்துட்டு வர. பன்னு ஃபுல் குஷியில இருந்தான். ஏன்னா எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்ல, கேட்டது எல்லாம் கிடைக்குது. இந்த பக்கம் சிச்சு காக்காவோட வீட்டுல சிச்சு காக்கா புஜ்ஜி இளவரசி மாதிரி பாத்துக்கிட்டா. புஜ்ஜி, வாமா, உனக்காக புது ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். இத போட்டுக்கிட்டு இந்த லிப்ஸ்டிக்க போட்டுக்கோ. ஆஹாஹா, பாக்க தேவத மாதிரி இருக்க. என் புள்ள பன்னு எப்பவுமே மண்ணும் கையுமா தான் இருப்பான். நீ எவ்வளவு அழகா இருக்க. புஜ்ஜி சந்தோஷப்பட்டா. வேலையில எதுவும் இல்ல, அலங்காரம் மட்டும்தான். இந்த பக்கம் சோட்டு கிளியோட வீட்டுல சோட்டு சின்னவ ரொம்ப நல்லபடியாவே பாத்துக்கிட்டா. சின்னம், நீ விளையாடுப்பா, எங்க வேணுனாலும் விளையாடு. நீ ஆக்டிவா இருக்க. என் புள்ள பன்னுவும் இருக்கானே, எப்ப பார்த்தாலும் சோறு 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 தான். சின்னவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அவன் அந்த வீட்டுல எல்லா இடத்துலயும் விளையாடிக்கிட்டு இருந்தான். ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா தான் உண்மையான பிரச்சனையே தொடங்குச்சு. துணியோட வீட்டுல பன்னு கிடக்கி வெறும் சாப்பாடு மட்டும் பத்தல, அவனுக்கு பாசமும் தேவைப்பட்டுச்சு. ஆனா துணிக்குருவி வேலையில பிஸியா இருக்கிறதுனால பன்னு கேட்கும் போது மட்டும் அவ சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஆனா பன்னுவோட அம்மாவான சோட்டும் பன்னுவுக்கு அவ கையால ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தா. அதனால பன்னு ரொம்ப டல்லா இருந்தான். என்ன பன்னு, பசிக்குதா?
ஏன் டல்லா இருக்க? இல்ல ஆண்டி, எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு. எங்க அம்மா என்ன திட்டுவாங்க தான். ஆனா என் கூட உட்காந்து பேசுவாங்க. என் தலைய தடவி கொடுப்பாங்க. நீங்க நான் கேட்டதை கொடுக்குறீங்க, ஆனா என் கூட பேச மாட்டேங்கிறீங்க. அப்போ துணி பன்னு பக்கத்துல வந்து, பன்னு இங்க பாரு, நான் உன்னை பாசமா தான் பாத்துக்கிறேன். ஆனா நீ உங்க அம்மா கூட இருக்கும்போது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பியே, அது எதுக்கு? எங்க அம்மா எப்பவுமே என்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. தின்னுக்கிட்டே இருக்கேன்னு திட்டுவாங்க. அதனாலதான் எனக்கு கோவம் வரும். துணி சிரிச்சுக்கிட்டே, ஏன் பன்னு, நீ இங்க வந்ததுலேருந்து ஏதாவது குறும்புத்தனம் பண்ணிருக்கியா? நான் சொன்னது மட்டும்தானே செஞ்சிருக்க? ஆமா ஆண்டி, நான் ரொம்ப அடக்கமா இருக்கேன். அதுதான் பின்ன விஷயம். இங்க எனக்கு ஏத்த புள்ளையா நீ மாறி இருக்க. ஆனா உங்க அம்மா கூட இருக்கும்போது உங்க அம்மாவுக்கு ஏத்த புள்ளையான இருந்தியா? இதே மாதிரி நீ இருந்திருந்தா உங்க அம்மா ஒண்ணு திட்டிருக்க மாட்டாங்க. அங்க குறும்புத்தனம் பண்ணுவ, உங்க அம்மாவுக்கு தொந்தரவு கொடுப்ப. அதனால கோவத்துல உங்க அம்மா திட்டுவாங்க. நீ சமத்தா இருந்தா உங்க அம்மா உன்னை தங்கம் செல்லன்னு தானே கொஞ்சுவாங்க. பனுவுக்கு அது சரியா புரிஞ்சுது. ஆமால, நான் அம்மாவுக்கு கோவம் வர வைப்பேன். அதனாலதான் அம்மா என்ன திட்டுவாங்க அப்படின்னு உண்மையை புரிஞ்சுக்கிட்டான். சிச்சு காக்கா வீட்ல, சிச்சு அத்தை, எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வருது. எங்க அம்மா என்ன திட்டுவாங்க தான். ஆனா என்ன அவங்க பெத்த பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. ஆனா நீங்க என்ன பொம்மை மாதிரி பார்த்துக்கிறீங்க. எனக்கு எங்க அம்மா தான் வேணும். சிச்சு சிரிச்சுக்கிட்டே, புஜ்ஜி, இப்ப தெரியுதா உங்க அம்மா பண்றதுல எந்த தப்பும் இல்லைங்கிறது? உன்னை பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டு இருந்த நான் உனக்கு இப்ப பிடிக்கல. ஆனா உங்க அம்மா தினமும் உன்னை எழுப்பி கொடுமைப்படுத்துவாங்க. அவங்களும் உனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கு காரணம் அவங்க உன்னோட அம்மா. உன்னோட நல்லதுக்காக தான் எல்லாம் செய்வாங்க. இப்பவாவது நீ புரிஞ்சுக்கிட்டியே. புஜ்ஜிக்கு அவ பண்ண தப்பு புரிஞ்சுது. அம்மா என்ன காலையில எழுப்புறது ஏன் நல்லதுக்கு தான்றது எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொன்னான். இந்த பக்கம் சோட்டுவோட வீட்டுல சின்ன எல்லா பொருளையும் தூக்கி கழிச்சு போட்டிருந்தான். ஆனா யாருமே எதுவுமே சொல்லல. அதனால அவனுக்கு போர் அடிச்சுது. அவனை யாரும் கண்டுக்காத மாதிரியே அவனுக்கு தோணுச்சு. ஆண்டி, இந்த கிளாஸை நான் போட்டு உடைச்சிடவா? உடைச்சிக்கோ, உன் விருப்பம். என்ன ஆண்டி, ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எங்க அம்மானா திட்டுவாங்க. ஆனா அதுக்கு நீ ஏன் புள்ள இல்லையே சின்னம்? இதுவே பன்னு உடைச்சானா அதுல அவனுக்கு ஏதாவது அடிபட்டுருமோ, பொருளை வீணா போகுமோன்னு தவிப்பேன். சொல்ல போனா 2 அடி கூட வைப்பேன். பொறுப்பு இருக்கிற இடத்துல பயம் கோவம் 2 வரும்ல. அப்போ சின்ன காக்கா ரொம்ப கவலையா, எங்க அம்மா என்ன திட்டுவாங்க, அடிப்பாங்க, பொருளை வீணாக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அது எல்லாம் எம்எல்ஏ இருக்கிற பாசத்துல தான். இங்க எனக்கு நீங்க சுதந்திரம் கொடுத்துருக்கீங்க, ஆனா பாசம் இல்ல. அப்படி அவன் உண்மைய புரிஞ்சுக்கிட்டான். அன்னைக்கு சாயந்தர நேரம் மறுபடியும் 3 பசங்களும் மரத்துக்கு கீழே வந்து சேர்ந்தாங்க. இந்த தடவை அவங்க முகத்துல சந்தோஷம் இல்ல, கவலை மட்டும்தான் இருந்துச்சு. சின்னம், எனக்கு எங்க அம்மா வேணும்டா. எங்க அம்மா செஞ்சு கொடுக்குற தோசை, எங்க அம்மா என்ன திட்டுறது எல்லாம் வேணும். டொனியாத்த நல்லவங்க தான், ஆனா எங்க அம்மா தானே அம்மா. ஆமா பன்னு, நானும் எங்க அம்மா கிட்ட போறேன்டா. இங்க நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இருந்தாலும் எங்க அம்மா எனக்கு வேணும். அவங்க தான் எனக்கு வேணும். ஆமா, எனக்கு எங்க அம்மா திட்டுறது தான் சங்கீதமா இப்ப கேக்குது. அவங்க திட்டினாலும் பரவாயில்ல, அவங்க கூட இருக்கேன். அப்படி பசங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. துணியோட வீட்டுக்கு புஜ்ஜி வேகமா ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே, அம்மா சாரிம்மா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீ காலையில என்னை எழுப்புறது, எனக்கு வேலை கொடுக்கறது, இது எல்லாமே கஷ்டம் இல்ல, என் நல்லதுக்கு தானே எனக்கு இப்ப புரியுதும்மா. நான் இனி உன்னை விட்டு போக மாட்டேம்மா. பன்னு உன்னோட புள்ள இல்ல, நான் தான் உன் பொண்ணு. அதை கேட்டு துணியோட கண்ணுல இருந்து கண்ணீர். பொண்ணு பக்கத்துல கூப்பிட்டு, புஜ்ஜி, நீ இல்லாம இந்த வீடு எவ்வளவு வெறுமையா இருந்துச்சு தெரியுமா? நீ கோவப்பட்டாலும் கத்தினாலும் நீ தான் என் தங்கம் அப்படின்னு கொஞ்சனா. சிச்சுவோட வீட்டுல, அம்மா சாரிம்மா, நான் இதுக்கப்புறம் உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன். வீட்டு எல்லாத்தையுமே சுத்தமாவே வச்சுக்கிறேம்மா. நீ என்ன திட்டுறதுல கூட எனக்கு நல்லதுக்கு தான் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. இனிமே என்னை வீட்டை விட்டு அனுப்பாதம்மா. டே சின்னம், நீ என்னோட உயிரடா. நீ எவ்வளவுதான் என்ன கஷ்டப்படுத்தினாலும் நீ என் புள்ளடா. உன்னை என்னைக்குமே நான் விட்டு இருக்க மாட்டேன். சோட்டுவோட வீட்டுல, அம்மா என்ன மன்னிச்சிடுமா. நான் உனக்கு பசிக்குதுன்னு சொல்லி சாப்பாடு கேட்டு தொந்தரவு கொடுக்குறேன்ல. இனி நீ என்ன சமைச்சு கொடுக்குறியோ, எப்ப சமைச்சு கொடுக்குறியோ அப்படியே சாப்பிட்டுக்கிறேம்மா. நான் உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேம்மா. அதை கேட்டு சோட்டு சந்தோஷமா புள்ளியோட வாயில ஒரு லட்டு வச்சு, டே பன்னு, நீ பசிக்குதுன்னு கேட்டாலும் பரவாயில்ல, நான் நீ கேட்டதை சமைச்சு கொடுக்குறேன். நீ இல்லாம அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அடுத்த நாள் காலையில துணி எழுந்துச்சு பார்க்கும்போது முன்னாடியே புஜ்ஜி எழுந்துச்சு வாசல பெருக்கி அழகா கோலமும் போட்டு வச்சிருந்தா. துணி ரொம்ப ஆச்சரியப்பட்டா. புஜ்ஜி, நீயா இது? புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, ஆமாம்மா, நான் தான். உனக்கு உதவி செய்யலான்னு. நான் போய் உனக்கு காஃபி போடவா? அதை கேட்டு துணி ரொம்ப சந்தோஷப்பட்டா. இந்த பக்கம் சிச்சுவோட வீட்டுல சின்ன அவனுடைய பொருட்களை அவனே ஒழுங்கா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான்.
சோட்டுவோட வீட்டுல பன்னு ஒழுங்கா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தான். பசங்க கிட்ட வந்த அந்த மாற்றத்தை பார்த்து எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க.